தயார்படுத்துங்கள். அவர்களை இந்த உடையில் இருந்து ராணியை போல் மாற்றுங்கள். வா மகளே. என்ன நிழல் இது? அது ஏதாவது பறவையாக இருக்கும். வாருங்கள் போகலாம். இல்லை லட்சுமணா, அது பறவை அல்ல. அது எதுவாக இருந்தாலும் அயோத்தியை நோக்கி செல்கிறது. லவன் குசலம் அனுமானவர்களும் இன்னும் வரவில்லையா? இல்லை, இது உடைந்து விட்டது. நான் நம்ப மாட்டேன். பிரம்மதேவன் எனக்கு தந்த ஆயுதம் அது. அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது தெரியுமா? அது எம்பெருமானால் மட்டுமே உடைக்க இயலும். எனக்கு என்னவோ உன்னை இங்கு அனுப்பியவர்கள் உன்னிடம் உண்மையை கூறவில்லை என்று எண்ணுகிறேன். அனுமன் அவர்களை பற்றி கூறவில்லை போல. எம்பெருமானும் முடிவாயிற்று. இல்லை இல்லை, இது இருக்க மாட்டேன். இது சதிதான். சூலம் பாயுது பாயுது முடிக்கை தாங்கி சூலம் பாயுது இடுக்கண் கலைய சூலம் பாயுது மஞ்சகன் கலை முடிக்க பாயுது சூலம் தனில் தோன்றிடும் சக்தி சூலம் தனில் சூழ் முகாரம் சூலம் தனில் தோன்றும் அகழ்த்தில் ஆலம் உண்டவன் சூலம் வெல். இன்னல்களை போக்குபவன் நீதிக்கு எதிரானவர்களை அழித்து விட்டார். அநீதியை அழிப்பது சுலபம் அல்ல. அதுவே அழிய தொடங்கிவிட்டார். எல்லா திசைகளிலும் எல்லா வழிகளிலும் அது அழிய துவங்கும். இன்று வரை நீ செய்த பாவங்கள் அந்த வானிலிருந்து பூமி வரையில் வந்துள்ளது. மீண்டும் கூறுகிறேன், உன்னுடைய தவறை ஏற்றுக்கொள். உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஆகிரமுக ராவணா, செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேடிக்கொள். நீதியின் வழியை தேர்ந்தெடு. கொன்று விடுங்கள். இந்த கிராம மக்களை ஒழித்து விடுங்கள். ஆடியவன் எல்லாம் இங்கே மண்ணுக்குள்ளே ஒரு நல்லதை நீ செய்த நன்றி. எங்கள் அனைவரையும் காப்பாற்றியதற்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆனால் நீங்கள் இதை எவ்வாறு செய்தீர்கள்? இந்த அசுரன் மிக சக்தி வாய்ந்தவர். அப்படி இருந்தும் எப்படி தோற்றார்? ஏனென்றால் அவனிடம் பிரம்மதேவரிடம் பெற்ற ஆயுதம் வரமாக இருந்தது. ஆனால் எங்களிடம் அந்த ஆயுதத்திற்கான தீர்வு இருந்தது. இவர் அந்த எம்பெருமானிடம் அது மட்டும் இல்லாமல் பிரம்மதேவரின் ஆசையை முழுமையாக பெற்றவர் எங்கள் அனுமன் அவர்கள். இவரை எதிர்க்கக்கூடியவர் இந்த உலகத்திலேயே கிடையாது. சிவனின்னம் சம்மனுமன் என்றோ சூரியவன் பிறப்பு. அனுமன் 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 அனுமன். என்ன நிழல் அது? எதுவாக இருந்தால் அது அயோத்தியை நோக்கி செல்கிறது. அதர்வாசுரன் இப்பொழுது அது சரியா அனுமன் அவர்களே, இதை இங்கு அனுப்பியது அதனுடைய லட்சியம் இந்த கிராம மக்கள் அல்ல, நாம் தான். கண்டிப்பாக இது ஒரு மாயாவியின் சரிதான். இல்லை இல்லை, ஆயிரமுக ராவணனுக்கு முன்னால் தோல்வி என்ற வார்த்தைக்கே இடமில்லை. அதே நேரம் தோல்வி அடைந்தவனுக்கு இங்கு இடமே கிடையாது. ஆயிரமுக ராவணனுக்கு ஒரே ஒரு தர்மம் தான், எதிரிகளை அழிக்க தகுதி இல்லாதவன் வாழ தகுதியற்றவன். நீதி காப்பான் கோதண்ட ராமன் மாயுமே மண்ண. ராமா, உன்னால் என்னை அழிக்க முடியாது என்று கூறினேனே, ஏன் வீண் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்? நீ அல்ல வேறு எவராலும் என்னை அழிக்க முடியும். ராவணனை நீ கொன்ற பிறகும் கூட உன் வெற்றியை நான் கொண்டாட விடவில்லையே. அது மட்டுமா, இந்த ஆயிரமுக ராவணன் தான் உன்னையும் சீதையையும் பிரித்தான். உன் மனைவியின் மீது களங்கத்தை சுமத்திய உண்டானே, அயோத்தி மக்களிடம் பொய் என்னும் புயலை வீசச் செய்த இந்த ஆயிரமுக ராவணன் தானே என்னை கொன்று விடுவாயா நீ? இலங்கை வேந்தன் ராவணன் வயிற்றில் அமிர்த கலசத்தை வைத்திருந்தான். ஆனால் எனக்கோ அது ரத்தத்தில் இருக்கிறது. ஆயிரமுக ராவணன் தோல்வியை அடுத்தவருக்கு பரிசளித்து பழகியவன். எதிரியை வணங்குகிறாயா நம்பிக்கை துரோகி? உன்னை உயிரோடு விட்டதுதான் அண்ணன் செய்த தவறு. இங்கு நடந்த அனைத்திற்குமே காரணம் நீ ஒருவன் மட்டும்தான்.
என்னை குறை சொல்வதற்கு உனக்கு அருகதை இல்லை. நான் வணங்கக்கூடிய தாய்க்கு சமமானவர்கள் களங்கம் கற்பித்ததோடு நாட்டை விட்டே வெளியேறச் செய்த நீ வாழ்வதற்கே தகுதி இல்லாத உன்னை போன்ற நயவஞ்சகர்களை என்றோ அழித்திருக்க அது நடக்கவில்லை. போதும் நிறுத்து. உன் ஒருவனால் தான் நம்முடைய குலம் சர்வ நாசம் அடைந்தது. உன் உதவியை கொண்டுதான் அசுரவேந்தன் ராவணனை அவன் அழித்தான். ஒரு முறைதான் அசுரர்கள் ஏமாறுவார்கள், மீண்டும் ஏமாறுவார்கள் என்று நினைக்காதே. அசுர இனத்தையே அடியோடு அழித்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த ராமனிடம் நான் தோற்று போவேன் என்று கனவிலும் எண்ணாது. நான் இறுதி வரை அண்ணன் ராவணனுக்காக தான் போராடி இருந்தும் அவர் மரணமடைந்தது ஆணவத்தினாலும் பிடிவாதத்தினாலும். அந்த உண்மை என் ஒருவனுக்குத்தான் தெரியும். எந்த தவறை அண்ணன் ராவணன் செய்தாரோ நீயும் அதே தவறை பலமுறை செய்து கொண்டிருக்கிறாய் ஆயிரமுக ராவணன். இப்போது உன்னுடைய அழிவு காலம் உன்னை நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. இதை கண்டு எல்லோரும் என்னை குலதுரோகி என்று சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என்றும் நான் நீதியின் பக்கம் தான் நிற்பேன். வாயை மூடு நம்பிக்கை துரோகி. உன் வாயிலிருந்து இன்னும் ஒரு வார்த்தை வெளியில் வரக்கூடாது. உங்களால் இவனை அழிக்க இயலாது. இவன் பிரம்மதேவரிடம் வரப்பெற்றிருக்கிறான். இவனை அழிப்பதென்றால் ஒரு பெண்ணால் மட்டும்தான் அழிக்க இயலும், வேறு யாராலும் இயலாது. இதே போல்தான் அன்று ராவணனின் ரகசியங்களை உடைத்தாய். ஆனாலும் நான் கவலைப்பட போவதில்லை. என்னை அழித்தே தீர்வேன் என்று உன்னுடைய இந்த பிரபு என்னோடு போர் புரிவதற்கு தைரியத்தோடு வந்தானே, வந்தவனையும் அழித்து விடுகிறேன், உன்னையும் அழித்து விடுகிறேன். உன்னை அண்ணன் விட்டு வைத்திருக்கலாம், ஆனால் நான் விடப் போவதில்லை விபீடனா, கொன்று விடுகிறேன். என்னை நீ எவ்வளவு வேண்டுமானாலும் தாக்க ஆயிரமுக ராவணன், ஆனால் நண்பர் விபீடனரை தாக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான். ராவணன் கதை முடித்தார். இதை அறிந்தும் மூடனாயிரம் முகன் செயலுள்ளதையா, வானத்தை உடைக்க மேகத்தில் மாய்ந்த கதை போல் உள்ளதையா. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தன் வினைதான் தன்னை சுடும். உங்களுடைய பழிவாங்கும் எண்ணத்தை நீங்கள் நிறைவேற்றியாக வேண்டும் அண்ணா. எழுது பாருங்கள் அண்ணா. இலங்கை கேட்டதற்காக பழிவாங்க வேண்டும், உங்கள் மகனுக்காக பழிவாங்க வேண்டும். எதற்காக? நம்முடைய அசுர இனம் அழிய காரணமானவர்களை நீங்கள் பழி தீர்த்தையாக வேண்டும் அண்ணா. அவர்களை விடக்கூடாது, விடக்கூடாது. நீ உன் நேரத்தை விரயமாக்குகிறாய். நான் தான் முன்பே கூறினேனே. தீயதோ ஓசை கெடு செயல் தானோ, இயற்கை இந்த ஒளி என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நான் உன் பழைய கீதத்தை ஆபத்து இன்னும் தீரவில்லை. அசுரன் அருகில் தான் எங்கோ இருக்கிறான். இந்த ஆபத்தால் யாருக்கு துன்பம் விளையப் போகிறது. மெல்லமாக தலையை தூக்குகிறது. தாயே, இது நிச்சயமாக அந்த அசுர சக்தியின் மேல். அதுதான் அதர்வாசுரனை என்னை தாக்க அனுப்பி இருக்க வேண்டும். என்ன கூறினீர்கள்? அண்ணன் ராமனுக்கு ஆபத்து என்று எதற்காக அப்படி ஒரு எண்ணம் வந்தது?